வெல்கம் டு அவர் சேனல். சூப்பராக நூடுல்ஸ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது குக்கரில் நூடுல்ஸ் ஒரு 2 விசில்ஸ் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா குக்கான பிறகு பர்பிள் கேபேஜ் நான் எடுத்திருக்கேன். பர்பிள் கேபேஜ் அண்ட் கேரட். பர்பிள் கேபேஜ் வந்து இங்கே கிடச்சதுனால பர்பிள் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கேபேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பர்பிள் கேபேஜை கேரட்டையும் போட்டு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் இனி எந்த மசாலா உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டாலே சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆன பிறகு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு குக் பண்ண நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.